ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்குள்ள கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒன் லைனர், அதாவது நம்ம டாஞ்சிரோ வந்து நமக்கு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே அவன் வந்து டைரி எழுதிட்டு இருப்பான். அந்த டைரியில் இருக்கிற கதையை நமக்கு படித்து காட்டுற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 3. நம்ம டாஞ்சிரோ டெய்லியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத டைரியில் எழுதி வைக்கான். நெசுக்கோ எப்போவுமே தூங்கிக்கிட்டே இருக்கா. அவளை நினச்சி நம்ம டாஞ்சிரோ கொஞ்சம் வருத்தப்படுதான். சரி வா ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுவேன். இப்போ இவன் கிளம்புறான். டீமன் ஸ்லேயர்ஸ் இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அன்அஃபிஷியலாக அந்த டீமன்ஸை பல ஆயிரம் வருஷங்களாக கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த டீமன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானதுங்க. அதுங்களோட கையவே நம்ம வெட்டினாலும் அதுங்களுக்கு ஈஸியாக அது திரும்ப வளர்ந்துடும். சூரிய ஒளிப்பட்டால் இதுங்க இறந்து போயிடும். அது போக இதுங்களை கொல்றதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்வாட் இருக்குது. டீமன் ஸ்லேயர் கோர்ஸில் இருக்கிற எல்லாருமே தன்னோட உயிரை பணைய வச்சு இதுங்க கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த டீமன் ஸ்லேயர் கோர்ஸோட லீடர் யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த டீமன் ஸ்லேயர் கோர்ஸில் நானும் ஒரு ட்ரெயினராக தான் இருக்கேன். நிறைய ட்ரெயினர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. நீ இந்த டீமன் ஸ்லேயர் கோர்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா மவுண்ட் ஃபூஜியில் அவங்க வைக்கிற அந்த கடைசி டெஸ்ட்டில் நீ வந்து பாஸ் ஆகணும். நான் உனக்கு அதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரைனிங் கொடுத்தாரு. நான் போக போக எல்லா ட்ராப்ஸையும் ஈஸியாகவே தாண்டி வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அது கஷ்டமாகவே ஆரம்பிச்சிது. ரியலான கத்திங்களா அவர் ட்ராப்ஸில் வைக்க ஆரம்பிச்சார். கொல்ல போகிறாரா இனி அப்படின்னு சொல்லி பயந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஸ்வாடை கையில் கொடுத்து ஓட சொன்னார். இப்போ அந்த ஸ்வாடை தூக்கிட்டு ஓடுறது ரொம்பவே வெயிட்டாக இருந்தது. எல்லா ட்ராப்ஸ்லேயும் நான் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் அந்த மலையை விட்டு இறங்கி வந்ததுக்கப்புறமா டெய்லியும் இந்த மாதிரி ஸ்வாடை ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட என் கையே கலண்டு விழுந்துருங்கிற லெவலுக்கு இருந்தது. 999,000 அப்படின்னு நான் முடிச்சுட்டு நிற்கும்போது பார்த்தா இன்னும் ஒரு 500 போடு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் அவர் எனக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த ஸ்வாட் ரொம்பவே மெலிசாக இருக்கிறதுனால ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ இதோட ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை வச்சு கரெக்டாக கட் பண்ணணும். நீ மட்டும் நான் கொடுத்த ஸ்வாடை உடச்ச உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் நான் உடச்சிருவேன் அப்படின்னு அவர் ரொம்பவே சீரியஸாக சொன்னார். அதுக்கப்புறமா டெய்லியும் ட்ரைனிங் போய்கிட்டே இருந்துச்சு. அவர் பார்க்குறதுக்கு இப்படி இருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். நான் ஸ்வாடை வச்சுட்டு அவர் கூட சண்டை போட்டேன். பட் ஆனால் அவர் வெறும் கையை வச்சுட்டு தான் என் கூட சண்டை போட்டார். நான் அப்படியே அவரை கொல்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா அவர் ஒவ்வொரு தடவையும் என்னை தூக்கி அடிச்சிட்டே இருந்தார். எனக்கு பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் ட்ரைனிங் மட்டும் நான் நிப்பாட்டவே இல்லை. இன்றைக்குள்ள லெசன் என்ன அப்படின்னா டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங். அது ஒரு ப்ரீத்திங் டெக்னிக். நான் உனக்கு 10 வாட்டர் ப்ரீத்திங் டெக்னிக்கோ கற்றுக் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு ஷோல்டரை இறக்கு, பாடியை லூஸாக விடு, மூச்சை நல்லா இழுத்து விடு, தப்பாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை அடிச்சிட்டாரு. ஒவ்வொரு பர்சனையும் நான் கரெக்டாக பண்ணுறேன்னு கேட்டால் தப்புன்னு சொல்லி ரொம்பவே அடி வாங்கினேன். இந்த வாட்டர் ப்ரீத்திங் டெக்னிக்கு நான் தண்ணி கூடவே சேர்ந்துருக்கணும்னு சொல்லி ஒரு அருவி மேலேருந்து என்னை தள்ளி விட்டாரு நெசுக்கோவுக்காக அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் அதே டைமிங்கில் நம்ம நெசுக்கோவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அவள் கண்டினியூஸாக தூங்கிட்டே இருக்கா, எந்திக்கவே மாட்டிக்கா. ஒரு நாள் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது காலையில் நீ இறந்து போயிருவியோன்னு ஒவ்வொரு நாளுமே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோ வருத்தப்பட்டு இருக்கான். இப்போ இன்னும் ஒரு 6 மாதம் கடந்துடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தை தாண்டிடுச்சு. ட்ரைனிங் எல்லாம் கஷ்டமாக ஆரம்பிச்சிது. அதே நேரத்தில் நானும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு நாள் உரோகோடாக்கி கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நீயே தான் உன் திறமைகளை வளர்த்து எனக்கு ப்ரூவ் பண்ணணும். நீ வந்து இதுக்கு தகுதியானவன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணுன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே பார்த்தா ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. இதை ஸ்வாடை வச்சு 2ஆக வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. இதை எப்படி 2ஆக வெட்டுறது, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தினேன். பட் ஆனால் அவர் பாட்டு போயிட்டாரு. சரி ஓகே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கெல்லாம் ரைஸ் ஆகுது. இப்போ அவன் அதை வெட்டலான்னு போகிறான். பார்த்தா அப்படியே அவன் பாடி ஷேக் ஆகுது. அவன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவனால் அதை வெட்ட முடியல. பட் இருந்தாலுமே அவன் வந்து டெய்லி ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுறான். அவர் கற்றுக் கொடுத்த எல்லா விஷயங்களையுமே வந்து கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறான். பட் ஆனால் இப்போவும் அவனால் அதை வெட்டவே முடியல. அவன் கையெல்லாம் ரத்தமாக இருக்குது, காய்ச்சி போயிருக்கு. அப்போவும் அவன் ட்ரைனிங் விடாமல் டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கான். என்னால் வெட்டவே முடியல, ஒருவேளை எனக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு சொல்லி தலையை போயிட்டு அந்த கல்லில் முட்டிகிட்டு இருக்கோம். பார்த்தா இன்னொரு மாஸ்க் போட்டுருக்கிற பையன் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம டாஞ்சிரோ வயசு தான் அவனுக்கும் இருக்கும். நீ வந்து ரொம்பவே வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறான். அவனை டீமன் ஸ்லேயராக மாறணும்னா இப்படி போட்டு தலையை முட்டினாலாம் டீமன் ஸ்லேயராக மாறிட முடியாது அப்படின்னு சொல்லவும் நான் ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி அப்போவா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு அந்த மாஸ்க் பையன் சொல்லவும். பட் ஆனால் அவன்கிட்ட ஒரிஜினல் ஸ்வாட் இல்லையே, நான் உன்னை காயப்படுத்திட்டோம்னா அப்படின்னு கேட்கவும் அவன் சிரிச்சுட்டே நீ என்னைய காயப்படுத்திடுவியா, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கண்ணா, உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். யார் இந்த பையன், எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம டாஞ்சிரோ யோசிச்சுட்டு இருக்கான். உரோகோடாக்கி கற்றுக் கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையுமே நீ இன்னும் முழுசாகவே கற்றுக்கிடல, அந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லவும் அப்போ இவனுக்கு உரோகோடாக்கியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நீ இவ்வளோ ஸ்லோவாக இருந்தேன்னா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, அந்த டீமன்ஸ் யாரையுமே உன்னால் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த அன்றைக்கி உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்கவும் நான் ஆல்ரெடி என்னோட அந்த பாறையை வெட்டிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும் அப்போ உண்மையிலேயே அது பாசிபிள் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் ஒரு கட்டத்தில் நம்ம டாஞ்சிரோ தோற்று போயிருந்தான், மயங்கி விழுந்துருந்தான்.
நீ தான் இவனை பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த பையன் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகும். இப்போ நம்ம டாஞ்சிரோ எந்திக்கிறான். ஏய் நீ அதை பார்த்தியா, அந்த பையன் அவன் அந்த கடைசி மூவ் வேறு லெவலில் பண்ணா, நானும் அதை பண்ண முடியுமான்னு கேட்கவும், கண்டிப்பாக முடியும், நீ அதுக்கு டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங்காக ஒழுங்காக பண்ணணும், கவலைப்படாத, நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த பொண்ணு பேர் முக்கமோ அண்ட் என்னை தோக்கடிச்ச அந்த பையன் பேர் சாபிட்டோ. இந்த பொண்ணு எனக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுத்தா, நான் பண்ணுற தப்புகள் எல்லாத்தையும் சொன்னான். ஒரோகடாக்கி எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னான். அவள் பேசுகிறது எல்லாமே ரொம்பவே மர்மமாக இருந்துச்சு. அவளை பற்றி நான் கேட்டால் எந்த ஒரு விஷயத்தையுமே அவள் சொல்லலை. இந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங்கை நீ கரெக்டாக பண்ண அப்படின்னா உன்னோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும், உன்னோட பிளட் எல்லாமே ஹீட் ஆகி உனக்கு டீமன் லெவலுக்கு சூப்பர் பவரும் சூப்பர் ஹீலிங்கும் கிடைக்கும் அப்படின்னு அவள் சொன்னா. பட் ஆனால் அது எதுவுமே எனக்கு புரியலை. உன்னால் எனக்கு அதை கற்றுத்தர முடியுமான்னு கேட்டேன். நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். ட்ரைனிங் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, என்னோட ஹார்ட்டே வெடிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருந்தது. டெய்லியும் சாபிட்டோ கூட ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் நான் தோற்று போய்கிட்டே தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 6 மாதம் கடந்துடுச்சு. இப்போ தான் அவன் ஃபஸ்ட் டைமாக ஒரிஜினல் ஸ்வாடை என் கூட ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணான். உனக்கு 6 மாதம் ஆயிடுச்சா அப்படின்னு அவன் கேட்டா. இப்போ நாங்கள் 2 பேருமே சண்டை போட ரெடியாக இருந்தோம். யார் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அண்ட் இத்தனை நாளில் தடவையாக அன்னைக்கு என்னோடய ஸ்வாடு முதல்ல வெட்டுச்சு அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ அவனோட மாஸ்க்கை கரெக்டாக 2 துண்டாக வெட்டியிருந்தான். சாபிட்டோவோட முகத்தில் ஒரு ஸ்மைல் கலந்த ஒரு சோகமும் தெரிஞ்சுது. அந்த சின்ன பொண்ணு, இப்போ நீ ஜெயித்த மாதிரியே நீ அந்த எக்ஸாம்லேயும் ஜெயிப்பேன்னு நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய குழந்தைகள் உன்னைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டாங்க. நான் சாபிட்டோவோட மாஸ்க்கு தான் வெட்டினேன், எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நாங்கள் வெட்டியிருந்தது அந்த பாறையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நம்ம டாஞ்சிரோ வெட்டினது அந்த சாபிட்டோ அப்படிங்கிற பையனோட மாஸ்க்கு தான். பட் ஆனால் எப்படி அந்த பாறை 2 துண்டாக வெட்டப்பட்டுச்சு, அதுவும் இவனோட அந்த ஸ்வாடை வச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு வேறு லெவலில் ட்விஸ்ட் இருக்குது, சூப்பரான சீன் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.